குட் பேட் அக்லி ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து நம்ம அனிருத் அவர்கள் தான் பாடியிருக்காராம். பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாரி விட்டுருக்காங்க. அதில வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில அனிருத் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளா பாடியிருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் கூட அந்த சாங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட இமேஜ் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான லிரிக்ஸை எழுதுனது ராகேஷ் தான். அவர் தான் வந்து ஆலுமா டோலுமா சாங்கை வந்து லிரிக்ஸ் எழுதுனவர். இப்போ இந்த ஓஜி சம்பவம் ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கும் அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. கண்டிப்பாக தரமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது ஒரு பக்கா லோக்கல் குத்து சாங்காக தான் இருக்கும்னு நான் கெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜி பிரகாஷ் மியூசிக்கில் அனிருத் வாய்ஸில் கண்டிப்பாக இந்த சாங் ஒரு மாபெரும் ஹிட் ஆகும். டீசர் எப்படி வந்து ஒரு நாளுக்குள்ளே 32 மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணிச்சோ அதுபோல் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளும் ஒரு பெரிய ரெக்கார்ட் வைக்கும் சோஷியல் மீடியாவில் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பொதுவாகவே இந்த மைத்ரி மூவி மேக்கர் சீக்கிரமாக அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் மட்டும் வருதுன்னு ரொம்ப நாள் தள்ளி எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருக்குது. அது ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்தோட டிக்கெட் புக்கிங்கை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஏப்ரல் 1லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பேன் இண்டியா மூவி அப்படின்றதுனால இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் தலைக்கு வந்து நார்த் இந்தியா சைட்லையும் அதிகமான ஃபேன்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா படத்தோட அவுட்கம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கான். ஓகே மக்களே, இந்த படத்துலேருந்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.